ஆமாம் மேடம். 7 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போனோம் மேடம். 7 லட்ச ரூபா என் ஒய்ஃப் கிட்ட தான் கொடுத்தேன் மேடம். அது எடுத்து பத்திரமா வந்துச்சு மேடம். அப்புறம் நானும் எங்கள் அக்கா வந்து எனக்கு அர்ஜென்ட்டு 3 லட்ச ரூபா காசு வேணும், காசு கூட கொடுறான்னு சொன்னாங்க. நல்லா சும்மா தரமாட்டான் யாருக்கு மேடம் சொன்னேன் மேடம். சரி இன்ட்ரெஸ்ட்கே கொடுறான்னு சொல்லிச்சு மேடம். 3 லட்ச ரூபா அவங்க கொடுத்தா மேடம். இன்னொரு அக்காவுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தான் மேடம். அப்படி கொடுத்து வச்சுருந்தேன் மேடம். இப்போ கூட நான் புத்தியோட தான் இருக்கேன் மேடம். என்ன இவங்க மதிக்க மாட்டேன்றாங்க மேடம். சரி, அவங்க சைட்லேருந்து ஒரே ஒரு தப்பு என்ன சொல்றீங்கன்னா, அவங்க உங்களை மதிக்கிறது இல்லை. ஆமாம் மேடம். அவ்வளோதானே மதிப்பேன். ஆனா உங்க சைட்லேருந்து எவ்வளோ தப்பு பாருங்க. இல்லை மேடம், நான் தப்பு பண்ணலாம் மேடம். என் தப்பு பண்ண நானே சொல்லிடுறேன். நான் இப்படி தப்பு பண்ணாண்டி என்னை மன்னிச்சிடறேன், காலானா உழுதுட்டுறேன் மேடம். நான் எது தப்பு பண்ணலாம் மேடம். சத்தியமாக தான் சொல்கிறேன், குழந்தை சத்தியமாக நான் தப்பே பண்ணலாம் மேடம். இவங்க தான் என்னை மதிக்க மாட்டாங்க, எது சொன்னாலும் கவலை மாட்டான்றாங்க மேடம். அன்றைக்கி என்னன்னா 1 லட்ச ரூபா கொடுத்தா மேடம். நகை வந்து மூஞ்சில் அப்படியே எடுத்து விசாடுது மேடம். வீட்டில் எனக்கு வேணாம் எடுத்துன்னு போடான்னு சொல்லுது மேடம். அப்படியே யூகா தேசம் மேடம். இவ சர்ச்சுன்னு போகாது மேடம். சரி இந்த நான் ஒன்று சொன்னால் அவன் என்ன சொல்லுது, உன் பேச்சு நான் எதுக்கு கேட்கணும், அந்த அளவுக்கு தான் மேடம் பேசுறது. அப்படிதான் பேசுறாங்க. அப்படிதான் மேடம். சரி, நீங்க இப்போ ஊர்ல இருந்து எப்படி வந்தீங்க? ஊர்ல இருந்து கார்ல தான் வந்தோம். கார் வச்சிருக்கீங்க? நாங்கள் சொந்தமால வாடகைக்கு எடுத்து வந்தோம் மேடம். எல்லா இடத்துக்கும் கார்ல தான் போவீங்க? இல்லை மேடம், இப்போ அவ கூட்டினா இவ குழந்தை இருக்காண்டா கூட்டினா பஸ்ஸில் தான் வந்திருக்கும் மேடம். சரி, நான் உங்க மனைவிட்ட கேட்குறேன், உங்கள்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுறாங்களா என்னன்னு கேட்குறேன். இப்போ அவங்க யாருமே இந்த பேனரை பார்க்கல, நீங்க மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. ஆமாம் மேடம். போலீஸ்லேருந்து உங்கள்கிட்ட எந்த தொந்தரவும்? நான் ஒன்று சொல்கிறேன் மேடம். இப்போ நீங்கள் ஒசூரில் என் ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு இவன் யாரான்னு கேளுங்க. ஒருத்தன் வந்து கொலகாரன் தான் சொல்லுவாங்க, இன்னொருத்தனும் சொல்லுவாங்க. சத்தியமா மேடம், எங்க பார்த்தா இந்த மாதிரி பொண்ணு வச்சிருக்காங்க மேடம். இதுதான் மேடம் பிரச்சனை. யாரு பண்ணியிருக்காங்க தெரியல மேடம். எனக்கு இப்போ நான் சொன்ன பாருங்க போலீஸ்காரன் மேடம். மேடம் அங்கே வந்து ஒரு பேனர் போடணுமானா போலீஸ்கார பர்மிஷன்லாம் போட முடியாது மேடம். நான் அப்படிதான் யோசிச்சேன் மேடம். சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்போமா யாரு போட்டிருக்காங்கன்னு? அதுதான் மேடம். நீங்க ஏன் போய் கேட்கல மேடம்? நான் ஒருத்தனே இருக்காம எங்க அக்காவும் கூட்டா மேடம். அவங்க என்ன அப்படி தெரியுமா மேடம், என் காசு வந்துச்சா நான் நல்லா இருக்கேன்னா நான் சந்தோஷமா அதுதான் யோசிப்பாங்க மேடம். அவங்கள நான் அழுது காலை பிடிச்சி அழுதுருக்கேன் மேடம். உங்க காலுக்கான குமரை வாங்க கேட்கலான்னு அந்த அளவுக்கு கேட்டிருக்கேன் மேடம். யாருமே வரல மேடம். இப்போ கூட நான் எங்க வரத்துக்கு மேடம் அது குழந்தை எடுத்துக்கணும், அதை அழுது வாங்க பின்னாடி யாரும் நான் சப்போர்ட் கேட்டுருக்கேன் மேடம். நான் வர முடியாது. சரி, இப்போ நாங்க உங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா நீங்க அங்க கேட்பீங்களா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சொல்லுவீங்களா? கேட்குறேன் மேடம். கேட்குறேன் மேடம். சரி, சப்போஸ் அங்க போயிட்டு இல்ல அப்படி யாரும் பண்ணலன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா? சரி மேடம். ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா யாருன்னு கண்டுபிடிப்போம். அப்படி இல்லைன்னா நாங்க சொல்றத நீங்க கேட்பீங்களா? சரி மேடம், என்ன வேணா கேட்போம். கேட்பீங்களா? கேட்போங்க மேடம். இந்த காசெல்லாம் போனது உங்களுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுக்கும் மேடம். ரொம்ப காசு அழிச்சிட்டேன் மேடம். நான் அதுல வருத்தமா உங்களுக்கு? வருத்தம் தான் மேடம். நான் சீட்டு விளையாடுறதுக்கு காரணமே டென்ஷனால தான் மேடம். நான் சும்மா வீட்டில் இருந்தேன், எதனா ஒன்று நோண்டி விடுதேன். அப்போ நான் எந்த ஒண்டி எடுத்து காசு எடுத்துன்னு போயிடுவேன். திருப்பி வீட்டுக்கு வந்தால் நைட்டெல்லாம் சண்டை தான். சாப்பிட கூட சாப்பிட வேலை செய்யலாமே மேடம். நான் கடை வச்சிருந்தேன், பூ கடை வச்சிருந்தா எல்லாம் நல்லா மேடம். நீங்க மைண்ட் அதுல ஏன் அப்ளை பண்ண மாட்டேங்கிற? சும்மா இருந்தா தானே காசு எடுத்து சீட்டாடும். அப்ப இந்த காசு வந்தது தான் உங்களுக்கு பிரச்சனை மேடம். காசு வந்தது பிரச்சனை இல்லை மேடம். நான் கரெக்டாக தான் இருந்தேன் மேடம். வீட்டில் என்ன அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு வந்தேன் மேடம். என்ன பண்ணுவாங்க உங்களை? மேடம் நான் சும்மா இருந்தால் கூட எப்படின்னா ஒரு சண்டை வர வச்சிருவாங்க மேடம். அங்கே அவங்க எங்கள் வீட்டில் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க மேடம், ஒரு சாமானம் வடிக்காத சாமானே இல்லை மேடம். யாரை வடிச்சாங்க? நானே வடிச்சு அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க மேம். இவங்க ஒரு டம்ளர் கூட வடிஞ்சுதான் இருக்கும். ராமராஜ் மேடம். ஆஷாவை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? 2009 மேடம். இப்போ வந்து எங்கள் சித்தி வீடு வந்து அவங்க ஊரில் இருக்குது மேடம், நீடூரில். அப்போ அங்கே போயிருக்கும் போது 2 பேரும் அந்த பொண்ணு தான் வந்து எந்த சொந்த ஒன்று லவ் பண்ணுறதுன்னு சொன்னாப்புல மேடம். அதுக்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாப்புல. வெளிநாட்டில் வந்து நாங்கள் 1 மாதம் தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். திரும்ப நான் வெளிநாட்டு போகிறோம், உடனே கல்யாணம் பண்ணி நைட்டு 1 மணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். எதுக்கு அப்படி ஒரு அவசரம்? அவங்க சொந்த அம்மா கிடையாது மேடம், மாத்தாந்தாயி அம்மா அவங்களுக்கு. அதுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால அவங்க அப்பா நம்ம உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு மேடம். அந்த பொண்ணுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சாரா? அந்த பொண்ணுக்காக மேடம். மாசமா இருந்தாலாவா? இல்லையே மேடம், மாசம்லாம் கிடையாது மேடம். ஆனால் நீங்கள் 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணீங்க? உண்மையாக லவ் பண்ணேன், நான் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணேன் மேடம். அவங்க அது என்னன்னு இப்போ தெரியல மேடம் எனக்கு. சரி, அப்புறம் அதுக்கு அந்த அப்படியே இருந்து மேடம். அதனால ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களா நைட்டு? ஆமாம் மேடம். கல்யாணத்துக்கு முன்னாடி? கல்யாணத்துக்கு முன்னாடி மேடம். என்னாச்சு கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் லவ் பண்ணது அவங்க வீட்டுக்கெலாம் தெரிஞ்சிச்சு மேடம். தெரிஞ்ச பிறகு அதுக்கு வந்து அவங்க அப்பா அவங்க அண்ணன் மட்டும் அந்த ஆசாவை போட்டு அடித்து அவனை ராமராஜை ஃபோன் பண்ணி வர சொல்லி சொன்னோன்னே ஆசா உடனே ஃபோன் அடிச்சாப்பில மேடம். அடித்து வர சொன்னோன்னே அவங்க வந்து எல்லாம் ஒரு கோயிலுக்கிட்ட எல்லாம் சுற்றி ஒரு 10 பேர் நின்னாங்க மேடம் நடிக்கிறதுக்குன்னு. அப்போ நான் கிட்ட போகும்போது ஆசை உடனே எங்கள் அப்பாலாம் நிற்கிறாப்பில, நீ ஓடிடு இல்லை ஒன்று அடிச்சிடுவாங்கன்னு சொன்னோன்னா நான் மட்டும் காமெண்ட் ஏற்றி குதிச்சு ஓட்டேன் மேடம். ஓடின பிறகு எங்கள் சித்தி வீடு பக்கத்தில் இருந்து போய் தெரிஞ்ச பிறகு எங்கள் சித்தி நேராக எங்கள் வீட்டுக்கு என்ன ஆச்சிட்டு வந்துச்சு மேடம். அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், அக்கா உங்கள் வீட்டுக்கு வந்த பிள்ளைன்னு தெரியாதக்கா, எங்கேயோ மெட்ராஸ் வந்து வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டான், இல்லைன்னா உடனே என் பொண்ணு ஆச்சிட்டு போக்கான்னு கையில் பிடிச்சி கொடுத்துட்டாரு எங்கள் அக்கா கையில். அப்புறம் பிடிச்சி கொடுத்தோன்னா அதெல்லாம் ஒன்று வேணா, நீங்கள் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு கல்யாணம் பண்ணலான்டான்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுங்க. அப்புறம் அவர் அப்பா என்ன நினச்சா அந்த திருப்பி சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீடு எல்லா வீடும் அப்படியே சொல்லிட்டு வந்தார்.
அருளுக்கும் ஆசாவும் கல்யாணம், அருளுக்கும் ஆசாவும் கல்யாணம்னு சொல்லிட்டு வந்துட்டார் மேடம். சொன்னோன்னா அப்புறம் நைட்டு எங்கள் ஊர் அங்கேருந்து மாயத்துலேருந்து சனம்லாம் வந்து இது மாயம் சீமடி கடை ஜவுளி கடையில் போய் பட்டு புடவை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உடனே நைட்டு 1 மணிக்கு கல்யாணம் வந்தது. ஆனால் விருப்பப்பட்டு தான் 2 பேரும் ஆமாம் தாலி கட்டினீங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படி இருந்தது உங்கள் வாழ்க்கை? அதுக்காக நல்லா தான் நான் போயிட்டு இருந்தது. அதுக்கு வந்து நான் வெளிநாடு போயிட்டேன் மேடம். வெளிநாடு போய் அவங்க அப்பா தான் என்னை வெளிநாடு எடுத்தாப்புல. வெளிநாடு எடுத்துக்கும்போது இந்த பையனுக்கும் இப்போ மனோஜின்னு வெளிநாட்டில் இருக்கணும் மேடம். இவங்க 2 பேருக்கும் திரும்பி தொடர்பாக இருக்க மேடம். எனக்கு தெரியும். திரும்பின்னா முன்னாடி இருந்தது. முன்னாடி இருந்திருக்கு மேடம். அது எப்படி தெரியும்? நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பையனை லவ் பண்ணியிருக்கேன் மேடம். அது சரி. அப்புறம் நான் கேட்டேன் மேடம், என்கிட்ட சொன்னாப்புல சும்மா நாங்கள் விளாட்றது அந்த வயசுலலாம் வருது நினச்சி நானும் அதுக்கு வந்து சேவை அது நான் பெருசு பண்ணல மேடம். அதுக்காக நான் வெளிநாடு போன பிறகு திரும்பி எங்கள் சித்தி இவங்க தெருவில் இருக்குன்னு சொன்னோன்னா மேடம், அவங்கள்ட்ட நீஸ் தெரிஞ்சிச்சு. நீஸ் தெரிஞ்சுன்னா இவங்க இந்த பொண்ணோட அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு, இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி தெரிஞ்சது சித்திக்கு? சித்தி இது இவங்க ஆசாவோட அண்ணன் வந்து அவனுக்கு தெரிஞ்சு நேராக தெருவில் போய் அந்த பையனை இழுத்து போட்டு அடித்தான் மேடம். அது தெருவில் போய் அடித்த பிறகு இந்த ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு மேடம். அதுக்கு எனக்கு அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அண்ணன்லாம் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அவங்க அண்ணன் நான் சத்தம் போட்ட பிறகு திரும்பி அந்த பையனை போய் அவன் அடிக்க போயிட்டான் மேடம். அதில் அப்படி வந்து அது முடிஞ்சிச்சு மேடம். இப்போ திரும்பி நான் இப்போ சென்னைக்கு இங்கே வந்துருந்தேன் மேடம். மெட்ராஸு வந்து ஒரு 3 மாதம் ஒரே டைப்பில் 3 மாதம் இல்லை மேடம். வரும் ஒரு 15 நாள் தான் வண்டி ஓட்டுவோம், அதுக்கு தான் போயிடுவோம். இப்போ ஒரு 10 நாள் ஓட்டுவோம் போயிடுவோம் மேடம். நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரே சண்டை மேடம். வந்துடும் மொத்தம் நீ ஏன் வண்டிலாம் ஆக்சிடென்ட் ஆகி சாக மாட்டியா, சும்மா ஏன் ஊருக்கே வந்துக்கிட்டு இருக்கா, ஏட்டி விட்டே பேசுவாப்புல மேடம். அதுக்காக நான் மட்டும் கிட்ட போய் இப்படி நைட்டில் எங்கேயாச்சும் கிட்ட போய் கை வைக்க போனால் உன்னை பார்த்தா எனக்கு அறுப்பாக இருக்கு, நீ கிட்ட வராதுன்னுவாப்புல மேடம். அதெல்லாம் முடியல கம்முன்னு போய் படுத்துவேன் மேடம். சாப்பாடு கூட போட்டு விட மாட்டேன், நானே சட்டை நானே பேசுவேன். சாப்பாடெல்லாம் நானே போட்டு சாப்பிடுவேன் மேடம். பாசமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆமாம் மேடம். பையனை கூட சரியாக பள்ளிக்கூடம் கிளப்பி விட மாட்டாப்புல மேடம். நீங்கள் எப்படி பார்த்தீங்க அவளை? எங்கள் அம்மா நான் இங்கே சென்னையில் இருக்கும்போது எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல மேடம், மனைவி டெய்லியும் ஃபோன் பேசுகிறாப்புல என்னன்னு தெரியல. நான் இல்லைம்மா நான் தான் 10 மணிக்கு பேசுவேன், யார் பேச போகிறான்னு இதேமாதிரி சொல்லிட்டு இருந்தேன் மேடம். அதுக்காக நான் எனக்கு டவுட் ஆகிடுச்சு மேடம். நான் வீட்டுக்கு போனாவே இதே இப்போ வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி சாக மாட்டேன் எனக்கு வேலை இல்லாமல் இருந்தேன் மேடம். அதுக்கு வந்து போய் கொத்தனா வேலை ஒரு 3 நாளைக்கு போய் செஞ்சேன் மேடம். கொத்தனா வேலை நான் அங்கே செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் சித்தி உள்ள தங்கிட்டேன் மேடம். 2 நாள் தங்கின பிறகு சாயங்காலம் 4 மணிக்கு விட்டு கிளம்பி நைட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்காப்புல மேடம். அது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்கே போனால் மக்கள் வந்து கேட்ட மேடம். ஆஸ்பத்திரி போனால் சீட்டில் அங்கே கேட்டோம், ஒன்றும் சொல்லவே இல்லை மேடம். சும்மா இந்த காலி இந்த மாயாரம் காலி இந்த சிட்டியில் அங்கங்கே இருக்கும், அங்கங்கே செத்து நாய் ரவுண்ட் அடிக்கணும் மேடம். ரவுண்ட் அடித்தா தான் அதுக்கு பிடிக்கும் மேடம், எல்லாம் பிடிக்காது. மற்றபடி நீங்கள் 2 பேரும் பாசமாக இருக்கவே இல்லையா? பாசமாக இருந்தால் கூட கல்யாணம் புதுசுலாம் பாசமாக தான் மேடம் இருந்தாப்புல. இப்போ தான் மேடம் ஒரு 3 மாதம் 4 மாதமாக ஒரு மோசமாக இருக்காப்புல. அது எப்படிங்க 8 வருஷம் ஒரே மாதிரி இருந்துட்டு 3 மாதத்தில் எப்படி சேஞ்ச் ஆவா? அதான் மேடம் எனக்கே தெரியலைங்க மேடம். அதுக்கு வந்து நான் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் வரதட்சணை கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவீங்க? நான் அதெல்லாம் கிடையாது மேடம். அவங்க அப்பா தான் மேடம் சொன்னாப்புல 2 வருஷம் செய்யணும்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆகுது மேடம். இன்ன வரைக்கும் ஒன்றும் செய்திருந்தது மேடம். எனக்கு சித்தி நம்பர் தான் ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எங்களை. நீங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணுவீங்களா? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். மாமியார் எங்கள் அம்மா சுத்தமாக வாயை திறக்க மாட்டாப்புல. அதை மாறணும்னு கூட சொன்னாங்க, நீ வேணாமா நான் ஒண்டி போகிறேன். அவங்களும் வயசானவங்க மேடம். சரி, இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? பையன் பள்ளியோட என்னட்டி கிளப்பி விடுவோம் இல்லை மேடம். பள்ளியோட சும்மா இருந்தால் மாத்திரம் மம்மின்னு அழுதுட்டு இருக்கேன் மேடம். அவனை கொண்டு போய் நான் இருந்தாலும் சுத்தமாக போக மாட்டான் மேடம். பையன் வேறு படிக்கிற மேடம், ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது. சரி, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நம்மகிட்ட வேணும், சேர்ந்து வேணும். அந்த பொண்ணு வேணும். 20 லட்சம் கேட்டிங்களாமே? ஐயோ அதெல்லாம் கேட்கவே இல்லைங்க மேடம். நான் ஓப்பனாக சொல்கிறேன் மேடம், நான் கேட்கவே இல்லைங்க மேடம். 20 வருஷம் கேட்கணும்னா நான் கல்யாணம் பண்ண அன்றைக்கி மக்களாலே கேட்டு போனேன் மேடம். இல்லை, பிரிஞ்சு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு 20 லட்சம் கேட்டிங்களா? அது வேணுங்கன்னு யாரோ பேர் சொல்லியிருக்காங்க மேடம். அப்படிலாம் கிடையாது மேடம். அவங்க வீட்டில் 3 இருக்குது. அவங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாமே ஃபாரினில் இருக்காங்க மேடம். எல்லாம் அவங்க அப்பா நம்பருக்கு ஃபோன் பண்ணி வேணால் கேட்டு பாருங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அந்த பொண்ணுக்கு பேச மாட்டாங்க. இந்த பொண்ணு பிடிக்காது யாருக்குமே. ஒரு நம்ப ஒன்று சொன்னோன்னா அது ஒன்று ஏற்றி விட்டே செய்ய மாட்டாங்க அந்த பொண்ணு. அதனாட்டி யாருக்குமே பிடிக்காது. அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருக்கு எனக்கு மேடம் கிடையாது மேடம். ஒரே ஒரு அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு மேடம். உங்கள் சைட்லேருந்து எதாவது தவறு நடந்திருக்கா? சரியெல்லாம் அப்படி வச்சுக்க மாட்டேன் மேடம். 1 மாதம் வரைக்கும் நான் அதே சண்டை வளர்த்துருங்க, அதே நான் தவறு பண்ணிட்டான். ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லி நான் புள்ள வர இருக்கு வந்து கூட்டு பொண்ணு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லி மேடம். அந்த பொண்ணு அவங்க சொந்தக்காரங்க யாரும் இருக்கோ எல்லாரும் ஃபோன் அடிச்சிட்டேன் மேடம். அப்படியே நான் செல்லு பிடிங்க பிறகு இப்போ ஒரு செல்லு ஒன்று வாங்கி வச்சிருக்காப்புல மேடம். ஏது மேடம் இதெல்லாம் பணம்லாம் ஏது மேடம் உங்களுக்கு? அதனால இங்கே இருக்க ஹாஸ்டல், இந்த ஹாஸ்டலு மாயவர் மாயவரத்தில் இந்த ஹாஸ்டலில் ஒன்று தங்க வச்சாங்க.